ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது வில்லியம் லாம்ப்டன். இந்தியாவினுடைய நில அளவை துறையினுடைய தந்தை என்று வர்ணிக்கிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மனிதர் இந்த வில்லியம் லாம்ப்டன். அதாவது கர்நாடகாவினோடு ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட 4வது கர்நாடக போர், அதில் திப்பு சுல்தானை வீழ்த்திடுறாங்க. அதன் பிறகு இந்தியாவில் ஒரு பெரிய போர்கள்லாம் எதுவுமே எதிர்காலத்தில் இனிமேல் இல்லைங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இனிமே அவங்க யுத்தத்தை மறந்துட்டு நிர்வாகத்தில் தங்களுடைய ஆளுமையை செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிர்வாகம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த வில்லியம் வால்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, வில்லியம் லாம்ப்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நிலத்தெல்லாம் அளக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அவர் அளக்கதற்காக அந்த முதல் கோடு விழுந்த இடம் எது தெரியுமாங்க? பெருமைக்குரிய நம்முடைய சென்னை தான். அதுலேயும் பரங்கி மலை அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட்டை தான் அவர் முதல்ல அளக்கிறார். அதை அளந்து அதோட மற்ற இடம் எப்படி இருக்குது, கூடுதலாக இருக்கா குறையா இருக்கா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி தான் மற்ற இடங்களெல்லாம் அளக்கப்படுது. முதல் கோடு விழுந்த இடம் சென்னை அப்படின்னா, கடைசி கோடு விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையினுடைய அடிவாரம். அப்படி இந்தியா முழுக்க அவங்க அளக்குறாங்க. எப்படி அளக்க முடியும்? ஒரு காடு, ஒரு நதி, ஒரு ஏரி, அதுமாரி இர்ரெகுலர் ஷேப்லலாம் இருக்கும், மலைமுகடுகள், மேடு, பள்ளம்லாம் இருப்பேன். எப்படி அளப்பாங்க அப்படின்னா, நீங்கள் கூட சாலைகளில் அளக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருத்தர் கேமரா மாதிரி இந்த ட்ரைபேட் வச்சு ஒரு கேமராமேனி ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகளை அவங்க பாயிண்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்த அளக்காக இருந்தாலும் 2 பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 புள்ளிகளையும் இணைச்சி அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத அவங்க கணக்கெடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு ரொம்ப தொலைவில் இல்லை ஏதாவது ஒரு தொலைவில் இன்னொரு புள்ளியை அவங்க மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியிலிருந்து இந்த கோடு எத்தனை டிகிரி கோணத்தில் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் அவங்களுக்கு கிடச்சிரும். அதன் பிறகு பேப்பர் ஒர்க்கு தான். அந்த ட்ரையாங்கிளை வச்சு அளந்து பார்த்து கரெக்டாக இத்தனை டிகிரியில் சாய்ஞ்சிருந்தால் அதனுடைய நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படின்ட்டு அளக்க முடியாத பல இடங்களில் கூட அளக்கிறதுக்கான கணித சூத்திரங்கள் நமக்கு இருக்குது. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அவங்க நிலத்தை அளப்பாங்க. அப்படி முக்கோண ஃபார்முலா, சதுர ஃபார்முலா, செவ்வக ஃபார்முலா, அருங்கோணம் ஃபார்முலா அப்படின்னு நிறைய ஃபார்முலாக்களை வைத்து இந்தியாவில் உள்ள மொத்த நிலப்பரப்பையும் 1 இன்ச்சு கூட விடாமல் அளந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த வில்லியம் லாம்ப்டன் அப்படிங்கிறவருக்கு உண்டு. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு பிறகு இந்த நில அளவையை தொடர்ந்து செஞ்சவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் அதை தொடர்ந்தார். அதன் பிறகு ஸ்காட் வாக் அப்படிங்கிறவர் தொடர்ந்தார். அதனால தான் பாருங்கள், அவர் பார்க்குறாரு, இமயமலையில் அளவை முடிக்கும் போது பார்க்குறாரு, இவ்வளோ உயரமான சிகரங்கள் இருக்குது, இவ்வளோ தனித்துவமான சிகரங்களாக இருக்குது. அப்போது இந்த சிகரத்துக்கு என்ன பெயர் கொடுக்கலான்னு பார்த்தோன்னே அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நில அளவையில் தன்னோட பெரிய பங்கு அளித்தவர். கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலம் ஆகிருக்கு அவங்க இந்த நிலத்தெல்லாம் அளக்கிறதுக்கு. சாதாரணமாக இல்லைங்க, வெயிலில் அலைஞ்சிருக்கிறாங்க, மழையில் நனைஞ்சிருக்கிறாங்க, பனி, குளிர், புயல், பூகம்பம், நிலநடுக்கம் அப்படின்னு பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. பல தொற்று நோய்கள் பல ஊர்களில் ஏற்பட்டிருக்கு, பல பேர் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு. அப்படி பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து தான் இந்தியா முழுக்க இந்த நிலப்பரப்பையெல்லாம் அவங்க அளந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை அளவீடு செய்யும் பொழுது அதனோட அஸ்திவாரத்தில் ஒரு பகுதி கீழே விழுந்ததாகவும் அதில் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டதாகவும் அவங்களுடைய குறிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்முடைய அக்பருடைய சமாதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அளவிடும் பொழுது ஒரு தூணே சரிந்து விழுந்ததாகவும் அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து இவங்களை சில மக்கள் உள்ளூர்வாசிகள்லாம் பல பேர் சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பல பிரச்சனைகளையெல்லாம் மாட்டி தான் அவங்க இந்த மாதிரி அளவீடு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி அளவீடு செய்தனுடைய நன்மை என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே நம்ம துல்லியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதாவது நம்ம எல்லோரும் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், கடல் நீர் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பனிப்பாறைகள்லாம் உருகுது, கடல் நீர் மட்டம் உயருது, கடல் நீர் மட்டம் சி லெவல் அப்படிம்பாங்க. எதையுமே சி லெவலை வச்சு தான் சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் இது இருக்கிறது, கடல் மட்டத்திலிருந்துன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த கருவி கூட பார்த்தீங்கன்னாக்கா லண்டன்லேருந்து வந்ததுங்க. தியோடோலைட் அப்படின்னு அதுக்கு பேர். அதை பார்த்தீங்கன்னா 2 மாட்டு வண்டியில் ஒரு 20 அடி நீளத்துக்கு இந்த லைட்டை வச்சு அவர் கொண்டு போய் அளந்திருக்கார். இன்றைக்கும் நீங்கள் டெஹ்ராடூன் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அளந்த அந்த லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தியோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருவி இன்றைக்கி இருக்குது. அந்த பழமையான கருவி அது லண்டன்லேருந்து கொண்டு வரும்போது ஃப்ரான்ஸில் அந்த கப்பலே சிறைப்பிடிச்சிடுறாங்க. அதன் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கருவியை இங்கே வருது. அதை வைத்து தான் அவர் இந்தியா முழுக்க அளந்தாருங்கிறது தான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.